தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் தென் மாவட்ட மக்களால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடிகிறது? கூடுதல் தகவல் என்ன? கண்டிப்பாக. அதாவது பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு உடைய விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் திருவிழா, அதே போல் ஆங்கில புத்தாண்டு என தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் கொண்டதற்காக தென் மாவட்டத்தை நோக்கி சென்றிருந்தாங்க. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக சென்ற மக்கள், அதாவது குறிப்பாக திருச்சி, கோவை, மதுரை, நெல்லை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதன் காரணமாக செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நாளைய தினம் திங்கட்கிழமை வழக்கமாக பள்ளிகள் செயல்படும், அதே போல் தனியார் அலுவலகம், அரசு அலுவலகம் செயல்படும் என்ற காரணமாக ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை திரும்புவதன் காரணமாக திருச்சி, சென்னை இந்த தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்தவரை சிங்கப்பெருமாள் கோவிலில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் 108 ஆம்புலன்ஸ் கூட அவசர உதவிக்கு செல்ல முடியாமல் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படுது. இருந்தாலும் கூட இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபடுங்க. நேற்றைய தினத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்படுவது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. கள தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.